ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சுப முகூர்த்த நாளாய் இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாத நாள்கள். இந்த பதிவில் நான் திருமணம் எந்த நாளில் செய்யக்கூடாது, இந்த நாளில் திருமணம் செஞ்சால் கடுமையான பாதிப்பை திருமண வாழ்க்கை கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம பஞ்சாங்கத்துல இந்த சுப முகூர்த்த நாட்கள் இருக்கும். அந்த நாட்கள பார்த்து, அந்த நாட்கள்ல எது நல்லா இருக்கோ, அதே போல அவங்களுக்கு வசதியா இருக்கோ, அந்த மாரி நாள எடுத்து திருமண தேதிய வச்சுக்கிறாங்க. ஆனா, அதிலேயே எல்லா நாட்களையும் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல சில நாட்கள் சரியில்லாம இருக்கும். அது அன்னைக்கு உள்ள நட்சத்திரமும், அன்னைக்கு உள்ள கிழமையும் பாதிப்ப குடுக்குற மாரி இருந்தா, அத நம்ம தவிர்க்கணும். சில பேரு வெளிநாட்ல உள்ளவங்கலாம் நெறைய பேரு சுப முகூர்த்த நாள் இல்லாட்டி கூட, அ ஏதாவது ஒரு நல்ல நாளா இருந்தா போதும், அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு, அங்கருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த நாள் எங்களுக்கு செ அது எங்களுக்கு சரியா இருக்கு. அந்த நாள்ல எங்களுக்கு ரிலேஷன்லாம் வரக்கூடியதுக்கு வசதியா இருக்கு. அதேபோல எங்களுக்கு அந்த நாள்ல திருமணம் செஞ்சா, எங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஃபேவரைட்டா இருக்கும். அதனால நாங்க இந்த நாள எடுத்து திருமணம் செய்யலாமா? அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது இல்லாம, இப்ப நான் இந்த பதிவுல சொல்லக்கூடிய நட்சத்திரமும், அதே நட்சத்திரத்துக்கு கிழமையும் சொல்லியிருக்கேன். அந்த கிழமையும், நட்சத்திரமும் சேர்ந்து வந்தா, கண்டிப்பா அன்னைக்கு திருமணத்த செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அந்த மாரி திருமணம் செஞ்சா பெரிய அளவுக்கு பாதிப்ப குடுத்துரும். ஏன்னா, திருமணம் செய்றதே வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு திருமண நாள தேர்ந்தெடுத்து, திருமணத்த முறைப்படி செஞ்சு வைக்கிறாங்க. அந்த திருமண நாள் நல்ல நாளா அமைஞ்சுட்டா நல்லா இருக்கும். இல்லன்னா, பெரிய அளவுக்கு பாதிப்ப குடுக்குற நாளா அன்னைக்கு அமைஞ்சிருச்சுன்னா, அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுரும். திருமண நாளு, திருமணத்தையே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையே இல்லாம செஞ்சுரும். அதனால தான் இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற நாட்கள கூட குறிச்சு வச்சுக்கலாம் எல்லாரும். ஏதோ ஒரு வகையில திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு தேவைப்படும்போது, இந்த நாட்கள எடுத்து நீங்க கவனமா பார்த்துக்கலாம். அதுக்காக நான் இந்த பதிவுல நாட்கள சொல்லியிருக்கேன். ஏன்னா, நான் சொல்லியிருக்கிற இந்த பதிவுல சொல்லியிருக்கிற இந்த நாட்கள்ல கண்டிப்பா திருமணத்த அ அந்த நாட்கள்ல திருமணம் செய்யவே கூடாது. திருமணத்த விலக்குறது ரொம்ப நல்லது. அதனால இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற இந்த நட்சத்திரமும் நாளும் ரொம்ப கவனமா குறிச்சு வச்சுக்கங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமையும் அன்னைக்கு பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்தா, அன்னைக்கு திருமணத்த தவிர்க்கிறது நல்லது. இது பஞ்சாங்கத்துல வராதே அப்படிங்கிற மாரிலாம் வேணாம். நீங்க ஒருவேளை முகூர்த்த நாளே இல்லாட்டி கூட, சில பேர் அதான் நான் வெளிநாடுன்னு சொல்லியிருக்கேன். வெளிநாட்டுலலாம் அந்த மாரி கேட்குறாங்க. இந்த நாள்ல வச்சா நல்லா இருக்குமா? அப்படின்னு கேட்குறாங்க. அது மாரி உள்ளவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமையும், பரணி நட்சத்திரமும் வரக்கூடிய நாட்கள்ல திருமணத்த வளைக்கணும். அன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா, பரணி நட்சத்திரமும், ஞாயிற்றுக்கிழமையும் நான் திரும்பவும் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளு திங்கட்கிழமையா இருக்கக்கூடாது. சித்திரை நட்சத்திரமும், திங்கட்கிழமையும் வரக்கூடிய நாள்ல திருமணம் செய்யக்கூடாது. இதுக்கு அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராடம்னா உங்களுக்கு தெரியும். சூரியனோட நட்சத்திரம். 21வது நட்சத்திரம் அது. நட்சத்திர வரிசையில. உத்திராட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் வர அன்னைக்கு திருமணத்த விலக்கிடணும். திருமணம் அன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும். இதுக்கு அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல புதன்கிழமையும் இருக்கக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேரக்கூடாது. அன்னைக்கு திருமணத்த நடத்தக்கூடாது. திருமண விஷயங்கள் செய்யக்கூடாது. இதுக்கு அடுத்து
கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வியாழக்கிழமையா வந்துடக்கூடாது. வியாழக்கிழமைக்கு வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வெள்ளிக்கிழமையா இருந்துடக்கூடாது. வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் உள்ள நாள்ல திருமணம் செய்யக்கூடாது. இதுக்கு அடுத்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் சனிக்கிழமையா இருக்கக்கூடாது. சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நாள்ல திருமணம் செய்யக்கூடாது. இப்ப நான் சொன்னதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்திராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த மாதிரி கிழமையும் நட்சத்திரமும் ஒன்றா வரும்போது திருமணம் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. முகூர்த்த நாள் தானே அன்னைக்கு செய்யலாமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற மாதிரி திருமண முகூர்த்தம் நீங்க வைக்கும்போது இந்த நாட்களை வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. சில பேர் முகூர்த்தமே வேணாம், எனக்கு அன்னைக்கு மண்டபம் ஃப்ரீயா கிடைக்குது, அது இல்லாம எனக்கு அன்னைக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அந்த நாள்ல திருமணம் வச்சா, அதனால நான் வந்து அந்த நாள்ல திருமணம் வைக்கிறேன், கல்யாணத்தை அன்னைக்கு நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாட்கள் நான் சொல்லியிருக்கிற நாட்களை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து திருமணத்தை வந்து தவிர்த்தா ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது வந்து நிறைய பாதிப்பை கொடுக்கறதா நாட்களாக இருக்கும். ஏற்கனவே இந்த நட்சத்திரமும் நாளும் வரக்கூடிய நட்சத்திரமும் கிழமை, இந்த கிழமையும் நான் சொல்லக்கூடிய கிழமையிலையும் திருமணம் நடந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும், இது பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.